நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பாஜகவில் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ சமீப காலமாக பாஜகவிலிருந்து ஒதுக்கப்படுகிறாரா, ஓரங்கட்டப்படுகிறாரா, இல்லை அவரே ஒதுங்கி போகிறாரா, இல்லை ஒதுங்கி இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்காரா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வியாக இருக்குது. நடக்கக்கூடிய பாஜக சார்ந்த நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதும், அவருக்கு அழைப்பு இல்லாமல் இருப்பதும், அவர் திருமண நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டி இருப்பதால் அப்படிங்கிற காரணங்கள் வருவதும் அது மாதிரியான காட்சிகளை காட்டுது. இப்படி பாஜகவுக்குள்ளே இருக்கிறவங்களே அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி சமூக வலைதளங்களில் வெளியிடுவதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியான அரசியல் ரீதியாக அவர் ஒதுக்கப்படுவதும் ஓரங்கட்டப்படுவதுமான சில காட்சிகளை பார்க்குறோம். டெல்லி நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்படாமல் தவிர்க்கப்படுவதும், அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்போது மட்டும் அண்ணாமலை வாங்கன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மேடையில் அமர வைப்பதுமான காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அவர் கோவையில் நிலம் வாங்கிய ஒரு விஷயம் இப்போ மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கு. அவரே நான் வாங்கியிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதில் பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் மீது இப்போ எழுந்திருக்கக்கூடிய இந்த இடம் சம்பந்தமான விஷயத்தை நம்ம முதல்ல பேசலாம். கோவை காலப்பட்டியில் கிட்டத்தட்ட சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, 85 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த வெறும் 4.5 கோடிக்கு அண்ணாமலை அவர்கள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் மிக பெரும் குற்றச்சாட்டாக இருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இடம் வாங்கியது உண்மைதான். அவர் அந்த இடத்தோட வேல்யூ என்ன, நான் எவ்வளோக்கு ரெஜிஸ்டர் பண்ணேன், அந்த மாதிரியான எந்த கேள்விக்கும் அவர் பதில் கொடுக்கல. இடம் வாங்கியது உண்மைதான். நானும் என் மனைவியும் எங்கள் 2 பேர்த்தினுடைய வருமானத்திலையும் சேமிப்பிலையும் மேலும் கடன் வாங்கியும் இந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம். என் தனிப்பட்ட என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் என் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் நான் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். அதன் முதல் அசையா சொத்தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பவர் ஆஃப் அட்டானி என் ஒய்ஃபுக்கு கொடுத்து, நான் ஏன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகலை அப்படின்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃப் பேரில் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து அவங்க மூலிமா வாங்கியிருக்கேன். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு கூடவா அந்த அறிவுஜீவிகளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. ஆகமொத்தத்தில் அந்த இடத்தோட வேல்யூ எவ்வளோ, நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அந்த விளக்கத்தில் சொல்லவே இல்லை. தமிழக அரசிற்கு பத்திரப்பதிவு தொகையாக மட்டும் கிட்டத்தட்ட 45 லட்சமோ 40 லட்சமோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அப்படிங்கும்போது பத்திரப்பதிவு அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 40 லட்சம்னே வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். ஓகேவா? அவர் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு பேசிட்டோம். இப்போ அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த வெறும் 4.5 கோடி செட்டில் பண்ணி அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கடந்த ஜூலை 12ஆம் தேதியே வாங்கியிருக்காரு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவர் போகலை. அவர் மனைவி தான் போய் வாங்கியிருக்காங்க. பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து வாங்கியிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் மனைவி தான் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வாங்கலை. இதுதான் அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவர் சொன்ன விளக்கத்தில், நான் இயற்கை விவசாயம் சார்ந்த ஆர்வமும் அதை முன்னெடுக்க நான் ரெடியாக இருக்கேன். வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அறக்கொட்டளை சார்பாக மேற்கொண்டு வரும் முயற்சிகள் காரணமாக நான் கடந்த ஜூலை 12ஆம் தேதி இந்த இடத்த வாங்கினேன். எங்களுடைய சேமிப்புகள் வங்கி கடன் பெற்று வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 11.5 ஏக்கருக்கு மேலே நினைக்கிறேன் அந்த இடம். அந்த இடத்துல பால் பண்ணை இயற்கை விவசாயம் அமைக்க போகிறேன். இதற்கு நான் பிரதமர் அவர்களுடைய, நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களுடைய பிரதம மந்திரி சார்பில் உருவாக்கக்கூடிய திட்டம், அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டமான PMEGP, அந்த திட்டத்தின் கீழே கடன் விண்ணப்பமும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே தான் பிரச்சனை கிளம்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் பேங்க்லையும் கடன் வாங்கியிருக்கேன், அதுக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கேன் 2 மாசமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட அந்த பத்திரப்பதிவு தொகை மட்டும் 40,59,220 ரூபா செலுத்தி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த PMEGP திட்டத்தின் கீழே அது வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். அண்ணாமலை அவர்கள் வேலை வாய்ப்பே இல்லாத ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்காரா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த PMEGP அப்படிங்கிற அந்த திட்டம் என்பது, அந்த திட்டம் மூலியமாக சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியத்தின்
டெட் எண்ட் மேக்சிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5 லட்சத்திலிருந்து மேக்சிமம் 20 லட்சம் வரைக்கும் மட்டும்தான். அப்போ கிட்டத்தட்ட 40 அது அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 40 கோடி பெருமானம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வாங்குவதற்கு வெறும் 20 லட்சம் அமௌண்ட்டுக்கு மட்டும் கடனுக்காக அவர் விண்ணப்பிச்சுட்டு வெறும் 20 லட்சத்துக்காக மட்டும் அவர் காத்திருக்காரா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இந்த கேள்வியை நான் மட்டும் எழுப்பல, ட்விட்டரில் சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து எழுப்பியிருக்காரு. சரி, அவர் சார்ந்து நம்ம பேசலை, இந்த கேள்வி நியாயமாக படுறதுனால நம்ம அந்த PMEGP வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் இது குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, நம்ம போய் சர்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம். இந்த 2 கேள்விகளும் மிக பலமாக எழும்பியிருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் பொய் சொல்லியிருக்காரா, அந்த வாட்ச் பில் ரஃபேல் வாட்ச் பில் போல் இதுலேயும் ஒரு பொய் மாட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கிளம்பியிருக்கு. தனது குடும்பத்திற்காகவும் சட்டப்படி வணிக முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்காகவும் சமூக நிறுவனம் சிறுதொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்காகவும் நான் வந்து இயற்கை வேளாண்மை விவசாயம் சார்ந்து ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உண்மையும் நேர்மையுமோடு நான் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டிருக்கேன். அடுத்த வருடம் நான் வருமான வரி தாக்கல் செய்யும் போது அதில் இதை ஆட் பண்ணிடுவேன் முன்கூட்டியே அண்ணாமலை அவர்கள் அந்த விளக்கத்தில் கொடுத்துட்டார். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேலே காழ்ப்புணர்ச்சியோட குற்றச்சாட்டுகளை வச்சு உங்களோட டயத்தை வீணடிக்காதீங்க, உங்களுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கேன், இனிமேலாவது நல்ல விஷயங்களை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தார். இதில் வந்து அதான் நான் முன்னாடியே எழுப்பின மாதிரி 2 கேள்வி, 2மே சாதாரணமான கேள்வி இல்லை. சரி, அதாவது அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா அரசுகள் கொடுக்கக்கூடிய அந்த மானிய கடன்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியதுதான், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றது, நல்ல மேல்தட்டு நிலைமையில் இருந்தால் கூட கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து இந்த லெவலில் தான் இருக்கேன், என்னுடைய ஆண்டு நிதி வருமானம் எவ்வளோதான்னு சொல்லி கொடுத்தெல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்தெல்லாம் வாங்கிக்கிறதெல்லாம் இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறதான். எடுத்துக்காட்டாக பார்க்கணும் அப்படின்னா கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மாதம். அதுலேயே வந்து நம்ம நிறைய குற்றச்சாட்டை நிறைய லைவாகவே பார்த்துட்டோம். 2-3 வீடு ஹவுஸ் ஓனராக இருக்கிறவங்கலாம் வந்து இந்த 1000 ரூபாய் மானியத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய டெனண்ட்டுக்கு அந்த மானியம் கிடைக்கல அப்படிங்கிறதையெல்லாம் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளோட ஆதாரத்தோடு நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து பல இடங்களில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கிறது நம்ம தவிர்க்க முடியாத அரசியல் ஒரு விஷயமா இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்துருக்கோம். இப்போது இந்த PMEGP அப்படிங்கிற இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம், அதன் அடிப்படையில் கடன் 20 லட்ச ரூபா வாங்கி தொழில் தொடங்குற நிலைமையிலையா அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட 40 கோடி பெருமானம் உள்ள ஒரு இடத்த வாங்குறதுக்கு வெறும் 20 லட்ச ரூபாய் கடனுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த கடன் வந்து இன்னும் வந்து சாங்ஷன் ஆகலை, அப்ரூவல் ஆகலை, அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி எழுந்திருக்கு. சரி, இந்த கேள்வி ஒரு பக்கம், இந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம், மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்கள் மாட்டியிருக்காரு. இது வந்து வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இனி வந்து அண்ணாமலை அவர்கள் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எங்கெல்லாம் அவருடைய சொந்தக்காரங்க அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கம்பெனி தொடங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியில் வரும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். இது வந்து பாஜகவினுடைய திட்டமா இல்லை பாஜகவில் இருக்கவங்களுடைய திட்டமா, என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்குது. முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம், பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறாரா அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு. அது வந்து பல செயல்களில் உறுதிப்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, டெல்லிக்கு அழைக்கப்படுறாங்க. துணை ஜனாதிபதி பதவியேற்பு விழாவிற்கு பொதுக்குழு, அதாவது பாஜக மாநில தலைவர்லேருந்து பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அணி சாரியாக பொதுக்குழு உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து அழைக்கப்படுறாங்க. முன்னாடியே போய் டெல்லியிலேயே அவங்க தங்கிடுறாங்க. இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வழக்கம் போல அவங்க வந்து திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதால் அண்ணாமலை அவர்கள் போகலை அப்படிங்கிற தகவல் வந்து அவர் சார்பிலேருந்து கொடுக்கப்படுது. ஆனால் அவர் சொல்கிற அன்றைக்கு வந்து முகூர்த்த நாளே கிடையாது. அப்புறம் எங்கிருந்து அவர் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறார், இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதற்கு முன்னதாக டெல்லி தலைமை அழைப்பின் பேரில் உடனடியாக பாஜக மாநில தலைவர்லேருந்து அணித்தலைவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாருமே உடனடியாக அழைக்கப்பட்டாங்க. காலையில் ஃப்ளைட்டில் எல்லாருமே லைனாக கிளம்பி போய் அமித்ஷா அவர்களோட அங்கே அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டதை பார்த்தோம். அதற்கும் அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படலை. இன்னொன்று என்னென்னா, இங்கே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே
சென்னை வந்திருந்த போதும் கட்சி ரீதியாக பல்வேறு நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டாங்க. அது போக ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து பாஜக ஆலோசனை கூட்டம், நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்துல எல்லாம் கலந்துருந்தாங்க. அதுலேயுமே வந்து அண்ணாமலை அவர்கள் பெயரை உச்சரிக்காமலே அவர் மீது 1000 குற்றச்சாட்டுகள் இப்படியெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களே பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியதாகவும், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்திருந்தா கிட்டத்தட்ட அது அதிமுகவுக்கும் நன்மை பயந்திருக்கும், பாஜகவிற்கும் நல்லதா இருக்கும். கிட்டத்தட்ட 10 சீட் இல்லைனாலும் ஒரு 5 சீட்டாவது பாஜக வெற்றி பெற்றிருந்தா அது மோடி அமைச்சரவை அமைக்கும் போது அது ரொம்பவே பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆனா அதற்கு எதிராக செயல்பாட்டில் ஈடுபட்டு அந்த கூட்டணி அமைய விடாம தடுத்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் செயல்பட்டார் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 1000 குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. ரவுடிகள், கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களை எல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துட்டு கட்சியை சீராக்கிட்டாங்க. வந்து இங்கேயே வந்து தமிழக அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சதாகவும், இதே குற்றச்சாட்டுகளோட இங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து அங்கேயும் தலைமையிடத்துல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் களத்துல ஆக்டிவா இருந்தா பாஜக சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது, அவரை தமிழக அரசியல் களத்துல இருந்து செயல்பாட்டில இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை எல்லாரும் ஒரு சேர அங்க பாஜக தலைமையில வைத்ததாகவும் அழுத்தமான செய்தி தான் நமக்கு டெல்லியிலேருந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலமா என்னன்னா வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே டிசம்பர் மாதத்திற்கு முன்பாகவே பாஜக அரசியல் களத்திலிருந்து அண்ணாமலை அவர்கள் அகற்றப்பட வாய்ப்பு 99% இருக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு சைடில் என்னன்னா இதையெல்லாம் முன்கூட்டியே கணித்த அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க ஏற்பாடுகளில் இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. சரி, என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு சொத்துக்களை வாங்கிட்டாரு, பணம் எல்லாம் நிறைய அமைச்சர்கள்கிட்டேருந்து வாங்கி சொத்து சேர்த்துட்டாரு, ஒரு கவுன்சிலராக கூட ஆகாத அண்ணாமலை அவர்கள்ட்ட இவ்வளோ சொத்து வந்துச்சு அப்படின்னு பாஜகவிலே பல புகைச்சல்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது, பல கருத்துக்களும் வெளிப்படுது. இதெல்லாம் உண்மைக்கு மாறானது ஒன்றும் இல்லை. ஏன்னா கடந்த முறை தேர்தலில் அவர் போட்டியிடும் போது அவருடைய சொத்து மதிப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடியே தாண்டவே இல்லை. அப்படிங்கும்போது 1.5 கோடி எங்கே இருக்குது, 85 கோடி எங்கே இருக்குது. அது போக அவர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார், லண்டன் போயிட்டு வந்தார், இதற்கான செலவுகள்லாம் இருக்குது. அவருடைய இந்த லைஃப் டைம் ஜேர்னி செலவுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் கணச்சு பார்த்தா 1.5 கோடி என்றைக்கும் ஒரே மாதத்தில் காலியாயிருக்குமே. அப்போது அவருக்கு யார் பணம் தராங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. இப்படி 1000 குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை அவர்கள் மீது அடுக்கப்பட்டிருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 விஷயங்கள் பாஜகவிலிருந்து தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் எடுப்பதற்கு முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை அவரே ஒதுங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு, அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பல ரைட்ஸு, பல சட்ட சிக்கல்கள் வருமான வரித்துறை மூலியமாக கொடுத்து அவரை வந்து அப்புறப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பல ரைட்ஸ் அவர் வீட்டிலே அவர் சார்ந்த இடங்கள்லையும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட மணிப்பூர்ல பல கலவரங்கள் வெடித்து பல உயிர்கள் போன பிறகு தேர்தல் வர நேரத்தில் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் போயிருக்காரு. அதுவும் மிகப்பெரும் விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கு. இது தொடர்பான செய்தியை நம்ம நாளை பேசலாம் விரிவாக. அவர் அங்கே போய் மக்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்காரு. இது தொடர்பான செய்திகளை நம்ம நாளை, அதாவது திங்கள் மாலை இந்த மணிப்பூர் சம்பவம், அதாவது மணிப்பூரில் பிரதமர் மோடி அவர்கள் 2 வருடங்கள் கழித்து போயிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக பேசுவோம், விலாவரியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.